ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெஃப்ரிஜரேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ 28 tons of ice from at 0 degrees Celsius is produced per day in an ammonia refrigerator. The temperature range in the compressor is from 25 degrees Celsius to minus 15 degrees Celsius. The vapor is dry and saturated at the end of the compression, and the assuming a coefficient of performance of 62%. So calculate the power required to dry the compressor. Take latent heat of ice is 335 kJ per kg. So compressor வந்து எந்த டெம்பரேச்சர் ஆப்ரேட் ஆகுதுன்னா 20 டிகிரி செல்சியஸ் 15 டிகிரி செல்சியஸ்க்கு ஆப்ரேட் ஆகுது. அப்போ நம்ம இதுக்கு டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் டிரா பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா ட்ரை கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்கும். ப்ராசஸ் 1 to 2 வந்து ஐசோட்ரோபிக் கம்ப்ரஷன், கம்ப்ரஸரோட ப்ராசஸ், அண்ட் ப்ராசஸ் 2 to 3 வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன், அண்ட் தென் 3 to 4 பார்த்தீங்கன்னா த்ராட்லிங் ப்ராசஸ், அண்ட் 4 to 1 பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன். இது வந்து எவாப்ரேஷன், இது வந்து கண்டென்சேஷன், இது வந்து கம்ப்ரஸர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்லிங் ப்ராசஸ். இந்த இடத்துல ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் போது S1 is equal to S2, and then process 2 to 3 வந்து condensation process. ஸோ இந்த இடத்துல இருக்க டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கும், தட் இஸ் 25 டிகிரி செல்சியஸ். அண்ட் தென் இந்த இடத்துல எவாப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து minus 15 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா COP உன்னோட ஃபார்முலா எழுதிடலாம். COP is equal to refrigerating effect divided by power required to drive the compressor. இப்போ இந்த ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கூலிங் எஃபெக்ட், எவாப்ரேஷனில் எவ்வளோ கூலிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ H1 minus H4 divided by பவர் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ரஸர் கொடுக்குற இன்புட்டு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா H2 minus H1. இப்போ நம்மளுக்கு H2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா ட்ரை கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ H2 ஈக்குவல் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ 25 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து வேப்பர் கண்டிஷன் உண்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ H2 ஈக்குவல் டு Hg ஈக்குவல் டு 1319.22 கிலோஜூல் per kg. இப்போ H4 நம்மளுக்கு தெரியும். H4 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா HF3 ஓடது. ஏன்னா இங்க வந்து 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்லிங் ப்ராசஸ், என்தால்பி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ 25 டிகிரி செல்சியஸ் உண்டான வேல்யூ, ஸோ இந்த வேல்யூ தான் 100.04. HF4 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா H2 கிடைச்சிருச்சு. இப்போ H1 மட்டும் வேணும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் எடுத்துக்கிறோம். S1 equal to S2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ S1 நம்மளுக்கு தெரியாது, S2 வேல்யூ தெரியும். அப்போ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ S1 equal to S2. S1 ஓட ஃபார்முலா எழுதிக்கலாம். SF1 plus X1 into SFG1 equal to S2 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், that is 25 டிகிரி செல்சியஸ் உண்டான வேல்யூ. entropy of the vapor 4.4852. இப்போ SF1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா minus 15 டிகிரி செல்சியஸ்க்கு உண்டான வேல்யூ. minus 15 டிகிரி செல்சியஸ் உண்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 2.1338 5.0585. இந்த ரெண்டு வேல்யூ தான். அப்போ SF1 வந்து minus 2.1338 minus 2.1338 plus X1 into SFG ங்கிறது பார்த்தீங்கன்னா SG minus SF 5.0585 5.0585 minus of this value minus 2.1338 equal to 4.4852. ஸோ இதுல இருந்து X1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ X1 is equal to around 0.92 வேல்யூ வரும். So X1 தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து H1 கால்குலேட் பண்ணலாம். H1 is equal to HF1 plus X1 into SFG1. இப்போ HF1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும், டேபிள் இருக்கிற வேல்யூ தான், that is minus 54.56 HF1
இந்த 1304 பாயிண்ட் சம்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HG ஓட வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ HF ஓட வேல்யூ நம்மளுக்கு -54.56 plus 0.92 into HFG1, that is HG minus HF, so 1304.99 minus of -54.56. then நாம் substitute பண்ணும்போது H ஓட வேல்யூ நமக்கு 1196.23 1196.23 கிலோஜூல் per kg கிடைக்கும். ஸோ H ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. டேரக்டா நம்ம COP தியரிட்டிக்கல் COP கால்குலேட் பண்ணிக்கலாம். equal to H1 minus H4. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா 1196.23 minus H4 100.04 divided by 1319.22 minus 1196.23 H2 minus H1. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த தியரிட்டிக்கல் COP வந்து பார்த்தீங்கன்னா 8.91. next actual COP calculate பண்றோம். actual COP is equal to theoretical COP into நம்மளுக்கு some percentage கொடுத்துருங்க, that is 62%. ஸோ இது போடும்போது நம்மளுக்கு actual COP வந்து 5.52 கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்சுவல் ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வேணும். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளத்துல 28 tons கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீட் டு பி எக்ஸ்ட்ராக்டட் பர் ஹவர் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஹீட் டு பி எக்ஸ்ட்ராக்டட் பர் ஹவர் that is equal to நம்மளுக்கு 28 tons கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம கிலோ ஜூல் பர் ஹவருக்கு பதிலாக 28 into 1000 tons கிலோகிராம் மாதிரி இன்ட்டு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து 335. ஸோ இது வந்து ஒரு 24 hours கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 390,833.33 கிலோ ஜூல் கிடைக்கும் பர் ஹவருக்கு. இதே வந்து நம்ம பர் செகண்டுக்கு மாத்துறோம். heat to be extracted per second க்கு மாத்திக்கலாம். per second க்கு மாத்திரம்னா divided by 3600 390,833.33 by 3600 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 108.56 கிலோஜூல் per second கிடைக்கும். நம்மளுக்கு தெரியும் actual COP is equal to actual refrigerating effect divided by power input. நம்மளுக்கு power input தான் கேக்குறாங்க. power input தான் கேக்குறாங்க. equal to என்ன பண்ணுவோம், refrigerating effect, that is required refrigerating effect divided by COP actual. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா refrigerating effect required வந்து 108.56, actual COP வந்து 5.52. சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா உங்களுக்கு பவர் required வந்து 19.67 கிலோவாட் கிடைக்கும். இதுல வந்து மாஸ் நம்ம கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் வந்து per kgக்கு எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கும் இந்த ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் எவ்வளவு வருதோ அதுக்குள்ள ரேஷியோ போட்டோம்னா நமக்கு மாஸ் கிடைக்கும். பட் இந்த ப்ராப்ளத்துல கேட்கல, அதனால ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுல டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.